நமசிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. எல்லாம் வல்ல ஸ்ரீ சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் மனதார பிரார்த்தித்து இந்த நல்ல நேரத்தில், இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருக்கார்த்திகை மகாதீப திருவிழாவின் முத்தாய்ப்பாக இன்றைய தினம் இந்த அதிகாலையில் சுபவேளையில் ஏற்றப்படக்கூடிய பரணி தீப நிகழ்வினை நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வீக வைபவத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். இத்தருணத்திற்கு நாம் இறைவனுக்காக நன்றி சொல்ல வேண்டும். அரகர மகாதேவா, தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதோ ஆன்மீக அன்பர்களே, நாம் தற்பொழுது இந்த நேரலை காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருப்பது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுடைய மூலஸ்தானத்தில் சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரராக அண்ணாமலையாராக எழுந்தருளிருக்கக்கூடிய அந்த சந்நிதியில் நடக்கக்கூடிய பரணி தீப திருவிழா. இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, இந்த நல் நிகழ்வு பஞ்ச தீபங்களை காட்டுகிறது. அதோ பாருங்கள், சிவாச்சாரியார்கள் அதற்குரிய ஆகம விதிப்படி உரிய அந்த பூஜை முறைகளை செய்து வேத மந்திர பாராயணங்களோடு அதற்குரிய பொறுப்புகளை ஏற்றவர்கள் இங்கே அந்த பஞ்ச தீபத்திற்கான வழிபாடுகளை, பரணி தீபத்திற்கான வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பரணி தீபம் நமக்கு என்ன தகவலை சொல்கிறது? பரணி தீபம் என்றால் என்ன? அதை பற்றி நாம் இந்த நல்வேளையில் சிந்திக்க வேண்டும். பரணி என்பது ஒரு தனிப்பட்ட நட்சத்திரத்தின் பெயர். நம்முடைய ஜோதிடத்தின்படி 27 நட்சத்திரங்களில் பரணி தீபத்திற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. ஆம், ஆலயங்கள் பலவற்றில், சிவாலயங்களில் குறிப்பாக ஒவ்வொரு மாதங்களிலும் ஏதோ ஒரு உற்சவங்கள் கொண்டாடப்பட்டு வந்தாலும் அவை மற்ற ஆலயங்களில் கொண்டாடப்படுமா என்றால் அது சற்று கேள்விக்குறிதான். ஏனென்றால் அந்தந்த ஊரினுடைய பாரம்பரியம், வழக்கம் மற்றும் ஆகம விதிகளை பொறுத்தது என்று சொல்லலாம். ஆனால் ஒரு சிவாலயத்தில் நடக்கின்ற ஒரு விழா அனைத்து சிவாலயங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அது இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாதான். அது இந்த அண்ணாமலை திருமண்ணில் நடைபெறுகின்ற பெருவிழாதான். அந்த நிகழ்வினுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைய தினம் இதோ இந்த 10ஆம் திருநாளில் பரணி தீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில், இந்த தெய்வீகமான மாதத்தில், அதிக அளவு மழை பொழிகின்ற மாதத்தில், காந்தல் பூக்கள் மலர்கின்ற மாதத்தில் இந்த அற்புதமான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்ணாமுலை உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மணி திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முதலவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவார்வன மறுமை என்று தேவார திருப்பதிகத்தை இந்த அற்புதமான காலை வேளையில் உங்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்லி இந்த நேரலையை வர்ணனையை துவங்குகிறேன். நமசிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இந்த மாணிக்க வாசகர் அற்புதமாக உருகி தந்த இந்த திருவாசகத்தில் ஒரு பகுதியாம், ஒரு வரிகளாம் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இந்த தத்துவத்தை, இந்த தாத்பரியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வுதான் திருவண்ணாமலை திருமண்ணில் தற்போது பரணி தீப விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான திருவிழா கடந்த 24ஆம் தேதி கோலாகலமாக துவங்கியது. கொடியேற்றத்துடன் துவங்கிய அந்த அற்புதமான நிகழ்வை நாமெல்லாம் சிந்தித்து பார்த்திருப்போம், நேரலையில் பார்த்திருப்போம், தொலைக்காட்சியினூடாக பார்த்திருப்போம், இன்னும் மொபைல் உள்ளிட்ட செய்திகளில், ஆப்புகளில் நாம் பார்த்திருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு முத்தாய்ப்பாக அதற்கு 3 தினங்களுக்கு முன்பாக பிடாரியம்மன் திருவிழா, துர்க்கையம்மன் திருவிழா, விநாயகப் பெருமான் திருவிழா என்று ஊர்காவல் தெய்வங்களுக்கும் முழுமுதற் கடவுளுக்கும் முதலுரிமை அளித்து அவர்களுக்கும் உற்சவம் கொண்டாடப்பட்டு தொடர்ந்து அதே நேரத்தில் நாம் கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்பாலும் சந்திரசேகரர் சுவாமியும் பராசக்தி அம்பாலும் வெவ்வேறு வாகனங்களில் அந்த மாட வீதிகளில்
4 மாட வீதிகளில் திருவண்ணாமலை திருமண்ணில் காலையிலும் மாலையிலும் வீதி உலா கண்டருளி பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்த அந்த அற்புதமான நிகழ்வுகளை நாம் பார்த்திருப்போம். நியூஸ் தமிழ் செய்தி ஊடாகவும் ஓம் தொலைக்காட்சி என்கிற ஆன்மீக பக்தி சேனல் மூலமாகவும் நாம் தற்பொழுது இந்த நேரலை நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ திருவண்ணாமலை திருமண்ணில் அருணாச்சலேஸ்வரர் குடிகொண்டிருக்கிற அந்த அற்புதமான சந்நிதியில் பஞ்சதீபத்தின் வாயிலாக பரணி தீப நட்சத்திரத்தின் ஒளியிலாக இதோ அண்ணாமலை பெருமான் நமக்கெல்லாம் ஆன்மீக அருள் பொழிந்து கொண்டிருக்கிறார். நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாதங்களில் 12 மாதங்களில் இந்த கார்த்திகை மாதத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, தெய்வீக மகத்துவம் இருக்கிறது. ஆம், கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே அது தெய்வீகமான அற்புதமான திருமாதம்தான். அந்த கார்த்திகை மாதத்தில் இதோ இந்த அண்ணாமலை திருமண்ணில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக சிவாலயங்களில் குறிப்பிட்ட சில மாதங்களை, குறிப்பிட்ட சில நட்சத்திரங்களை தமிழ் மாதத்தின்படி தேர்ந்தெடுத்து அதை மையமாக கொண்டு முன்னோக்கி தொடங்கி விழாக்கள் கொண்டாடுவார்கள். கொடியேற்றத்துடன் அந்த அற்புதமான நிகழ்வு நடைபெறும். அப்படியாக இந்த அண்ணாமலை திருமண்ணில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தை மையப்படுத்தி இந்த திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஒரு ஆலயங்களில் நடைபெறுகிற விழா மற்ற ஆலயங்களில் நடைபெறும் விழாவா இல்லை உற்சவமா என்று கேட்டால் அது அந்த ஆலயத்தை பொறுத்தது. சற்று அது சந்தேகம்தான். எல்லா ஆலயங்களிலும் அப்படியாக கொண்டாட மாட்டார்கள். ஆனால் சிவாலயங்களில் தலை சிறந்த ஆலயமாக, பஞ்சபூதங்களில் அக்னி ஸ்தலமாக, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த அண்ணாமலை ஸ்தலமாக அருணாச்சலத்தில் கொண்டாடப்படக்கூடிய திருக்கார்த்திகை தீபத் திருவிழா